தமிழக பத்திரப்பதிவுத் துறையில உண்மையே சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். ஆனா, அதில வந்து அதிகாரிகள் என்னென்ன மாரிலாம் கோல்மால் பண்றாங்க, அப்படின்ற என்னுடைய நண்பரின் அனுபவத்த உங்களோட பகிர போறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஒரு பட்டா இருக்கிற நிலத்த நீங்க வந்து வாங்குறீங்க. யார்கிட்ட இருந்தோ வாங்குறீங்க. வாங்குற நிலத்த உங்க மேல வந்து சேல் டீட் பண்றீங்க. அப்படி சேல் டீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேல் டீட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இமேஜ்ல தெரியிற மாரி ஒரு ரசீது போடுவாங்க. அந்த ரசீதுல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பட்டா நிலத்த நீங்க வாங்கும்போது, உங்க பேர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பட்டா வந்து மாத்தி குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற இந்த ஒரு முறை வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். உங்கள்ல பல பேர் வந்து இத பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா, என்னோட நண்பருக்கு இருந்த அனுபவம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. பண்ணி முடிச்ச உடனேவே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ரசீது போட்டு குடுத்துடுறாங்க. இந்த மாரி ஆனா, அதில காமெடி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரசீதுல சப்டிவிஷன் பண்றதுக்காக ரூ. 3500 வாங்குறோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனா, அவரு வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, முழு நம்பர். முழு நம்பர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதே சப்டிவிஷன் அப்படின்னா, ஒரு முழு நம்பர் இருக்கு. அத 2ஆ உடைக்கிறாங்க, 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னும்போது, இப்ப அண்ணன், தம்பி பாகம் பண்றாங்கன்னும்போது சப்டிவிஷன் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா சப்டிவிஷனுக்குன்னு சொல்லி அவங்க வந்து 3500 வாங்குறாங்க. ஆனா, இவரு வாங்குனது வந்து முழு நம்பர் தான். சரி விடுங்க. அது ரூ. 3500ன்றது பெரிய விஷயம் இல்ல. அவரு வந்து பட்டா ஆட்டோமேட்டிக்கா மாறி கையில வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பத்திரம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து நம்ம குடுத்துட்டு போயிடுறோம் ஒரிஜினல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரம் முடிஞ்ச உடனே நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் மாரி எடுத்துப்பாங்க. ஜெராக்ஸ் மாரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆ உங்களுக்கு வந்து பட்டா மாத்துறதுக்காக போகும். அது வந்து தாசில்தார் கிட்ட போகுதா, இல்ல ஸ்ட்ரெயிட்டா விஏஓ கிட்ட போகுதான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கருத்துரை பகுதியில சொல்லுங்க. ஸோ, இப்போ விஏஓ கிட்டயே போகுது அப்படின்னா, இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணம் ஒருத்தங்க பத்திரம் பதிவு பண்றாங்கன்னா, இந்த பட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா, நெறைய இந்த ஜமாபதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கரெக்ட்டான ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமா போயிட்டு இந்த ஜமாபதியில போய் நின்றுப்போம். ஏன்னா, பட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு 2, 3 ப்ராப்பர்ட்டி நாங்க வந்து ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேர் மாத்துறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ மாறியிருக்கும் உங்களுக்கு. இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டாவே மாறாது. "ஏங்க மாறல? விட்டு போச்சு" அப்படின்னு போயிட்டு நாங்க சண்டை போட்டுன்னு இருப்போம். இது வந்து காலங்காலமா பண்ணிருக்கோம். நாங்க எங்க அம்மா குழந்தையில இடுப்புல தூக்கின்னு போன காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போயிட்டுருக்குது. ஸோ, இத வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் இந்த மாரியான ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பட்டா மாத்தி குடுத்துடணும். பட்டா இருக்கிறவங்களுக்குன்னு கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு காசு அதிகமா வாங்குறாங்க, பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. ஃபோன் வருது நண்பருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பட்டா மாத்துறதுக்கு நீங்க வாங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு அப்படின்றாங்க. சாரி விஏஓ ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்க. விஏஓ கிட்ட போறோம். விஏஓ கிட்ட போனா, அவரு என்ன சொல்றாரு, "என்னங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரூ. 6,00,00,000 ரூ. 7,00,00,000 ப்ராப்பர்ட்டி மாரி தெரியுது" அப்படின்றாரு. "அதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்க அதான் காசு கட்டிட்டோமே. நீங்க வந்து பட்டா மாத்தி குடுக்க வேண்டியது தானே. முழு நம்பரு, சப்டிவிஷன் கூட கிடையாது" அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவரு வந்து "இல்ல, இல்ல ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து குடுங்க" அப்படின்னு கேட்குறாரு. இவரு சம்பளம் வாங்கின்னுருக்கிறாரு. இவருக்கு எதுக்கு இந்த லஞ்சம் வாங்கி தின்ற பொழப்புன்றது தமிழகத்தில எப்பதான் திருந்த போதோ, எப்பதான் மாறப்போதோ அப்படின்னு தெரியல. சரி நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார குடுத்துக்கிட்டு, எதுக்கு நம்ம இந்த மாரி பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2000, 3000 கேட்கறாங்க. பார்த்தீங்கன்னா, ரூ. 6000 குடுத்தாரு அவரு. குடுத்துட்டு கூட பரவால்ல வாங்கிக்கின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கின்னு வந்துட்டாரு. அப்புறம் தான் காமெடியே. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6000 குடுத்து லஞ்சம் குடுத்து வாங்கின்னு வந்தாச்சு. வாங்கின்னு வந்ததுக்கப்புறமா, அ ஒரு அதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 நம்பர் மொத்தமா. 3 நம்பர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நம்பர் தான் வந்து அந்த பட்டால இருக்குது. சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர். 3 தனித்தனி விஷயம். நிலம். அதில வந்து 2 சர்வே நம்பர் தான் வந்து பட்டால இருக்குது. ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் போய் கேட்கறாங்க, "என்னங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் மிஸ் ஆயிட்டு இருக்குதே" அப்படின்னு போய் கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வாங்க பத்திரத்த எடுத்துன்னு வாங்க" அப்படின்றாங்க. திருப்பி பத்திரத்த எடுத்துன்னு போறோம். அப்போ போனோம்னா, அப்ப என்ன சொல்றாங்க, "இல்ல நல்லா தான் உங்களுக்கு தான் கோடிக்கணக்குல போது. நீங்க ஏங்க அத பத்திலாம் கவலைப்படுறீங்க? இன்னொரு ரூ. 5000 குடுங்க. நாங்க அத மாத்தி குடுத்துர்றோம்." அதாவது இவங்க நம்ம ஆல்ரெடி காச கட்டிட்டோம். பத்திரம் நம்ம பண்ணும்போதே நம்ம சப்டிவிஷன்னு சொல்லி அதிகமான காசு வாங்கிட்டாங்க. ரூ. 3500 கட்டியாச்சு. அது போக ரூ. 6000 வந்து கேட்டாங்க. சரி அதுவும் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த 3 சர்வே நம்பர ஏத்துறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 சர்வே நம்பர் வேணும்லே ஏத்துனாங்களா? இல்ல தவறு பண்ணிட்டாங்களா? அப்படின்னு தெரியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு முறை இத போய் கேட்க போம்போது, இதுக்கு ஒரு 5000 குடு, 6000 குடு, உனக்கு தான் இவ்வளோ சொத்து போகுது, அவ்வளோ போகுது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒண்ணு ஒண்ணா போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன். இப்போ கூட நான் போற விருப்பம் இல்ல. காசு குடுத்தா கூட பரவால்ல அப்படின்ற மனநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நண்பரே வந்து வந்துட்டாரு. ஸோ இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவர் தப்பு பண்றாரு அப்படின்னா, இந்த 3 சர்வே நம்பர ஏத்த வேண்டியது அவருடைய விஏஓவோட பொறுப்பு. இதுல இவர் தப்பு பண்றாரு. இவருடைய மிஸ்டேக்கா கூட இருக்கலாம்.
அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது என்ன இருக்குது? அரசாங்கம் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான அதிகாரிகளை கண்டிப்பாக வந்து அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் வந்து இதுதானே உனக்கு வந்திருக்கிற இன்புட்டு, 4 சர்வே நம்பர் வந்திருக்கா, 4 சர்வே நம்பர் கரெக்டாக பட்டா மாறி இருக்கா, எல்லாமே ஆல்ரெடி பட்டா இருக்கிறது. நம்ம வந்து பட்டா இல்லாத ஒரு நிலத்துக்கு போய் நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான தலைவலிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி கடந்து வந்தீங்க? இல்லை இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் போயிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் போயிட்டு நம்ம இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அடுத்து வரவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்பா நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த, அப்போது உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிக்கிற கேஸுங்களும் வந்து நிறைய இருக்குது. இதனாலேயே காசு போனால் போயிட்டு போகுது, நம்ம கொடுத்துட்டு போயினே இருக்கிறோம். ஆனால் அப்படி கொடுத்துட்டு போனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்குது. இதுக்கு எங்கே தான் ஒரு முடிவுரை வரும் அப்படின்னு வந்து தெரியல. அரசாங்கத்தின் ரொம்ப அருமையான ஒரு திட்டம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 வந்து ஆயிருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சர்வே நம்பர் வரல. என்னப்பா நீ குறையே சொல்லிட்டுருக்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நல்ல விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். எனக்கும் போடணுன்னு ஒரு ஆசை தான்.